ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டோபியா கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரஷ் ஸ்டாண்டு டைமண்ட் ஷேப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரவுண்ட் ஷேப்பு, ரெக்டாங்கிள், பாக்ஸ் ஷேப்பு அந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஷேப்பில் ரெடி பண்ணணும் அப்படின்னா இதில் நான் 3 ஸ்டிக் வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் 4 ஸ்டிக் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிக்காக எடுத்து முக்கோண ஷேப்பில் க்ளூகம் யூஸ் பண்ணி ஸ்டிஃபாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணத்தை எடுத்து அதை வந்து நேராக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து கீழே திருப்பி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 7, இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 7, அந்த மாதிரி ஒட்டி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் ரெடி ஆகும். நான் 7 வச்சுருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு வெயிட் தாங்குகிற அளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் 7 தான் வச்சுருக்கேன். 8, 9, 10 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக அதில் பொருள் வைக்க போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா க்ளூகம் வச்சு பேஸ்ட் பண்ணி 7 7 மொத்தம் 14 கிட்ட எடுத்ததுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு ஒன்று நேராக வச்சு க்ளூகம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த பக்கம் திருப்பி தலைகீழ திருப்பி அந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக பேஸ்ட் ஆகி நிற்கும். அது அந்த ப்ரஷ்ஷோட வெயிட்டு தாங்குகிற அளவுக்காவது நீங்கள் கொஞ்சம் ஸ்டிஃபாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒன்றும், கீழே பார்த்து இருக்கிற மாதிரி ஒன்றும், அந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7 நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சதுர ஷேப்பில் செய்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சதுரத்துக்கு மேலே இன்னொரு சதுரம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேப்பு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த ஹோல்குள்ளே எந்த கேப்பும் இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டிக்கு ஏதாவது உள்ளே விட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடி திருப்பி அந்த பக்கம் வந்து ஒரு 5, 6, 7 ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிற பொருள் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது. அதையும் க்ளூகம் வச்சு ஒவ்வொரு ஸ்டிக்காக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கேப் தெரியாத அளவுக்கு, ஒரு சின்னதாக கூட கீழே கேப் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதில் ப்ரஷ்ஷு இல்லை வேறு ஏதாவது பென்சில் தண்ணி ஏதாவது ஊற்றி அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அது கீழே லீக் ஆகும். இல்லை ப்ரஷ் வைக்கிறீங்க அப்படின்னா அது கீழே அப்படியே வந்து விழுந்துடும். அந்த ஹோல் எதுவும் இல்லாத அளவுக்கு ஸ்டிக் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் செஞ்சாலும் சரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் பெயிண்ட் பண்ணணுமோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த கலரில் பெயிண்ட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேயர் பை லேயராக பெயிண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கில் மேலே வச்சுருக்கேன் அந்த முக்கோணத்தில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த முக்கோணத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு கீழே அப்படியே அந்த மாதிரி லேயர் பை லேயராக நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு சைடும் உங்களுக்கு எந்த இதில் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன், லேயர் பை லேயர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த கலர் வேணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருந்தனால நான் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு பிங்க்கு, எல்லோ, பிளாக்கு, ஒயிட்டு இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். கீழே அந்த பார்டர்லையும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பார்டரில் வந்து நான் வேறு கலரு நான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன் அந்த கீழே பார்டரில். நீ எனக்கு எனக்கு நான் பெயிண்ட் பண்ணது எனக்கே பிடிக்கல. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் பிடிச்சிருந்தா இல்லை இதே கலர்லேயே கீழேயும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நான் பார்டரில் வந்து ப்ளூ கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணி டபுள் கலராக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் லேயர் பை லேயராக மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே நான் ஒயிட் கலரில் டாட்டாக வச்சு டிசைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிக்சர், கார்ட்டூன் பிக்சர் வரையணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட பிக்சரை கொஞ்சம் இதில் பேஸ்ட் பண்ணணும், சின்னதாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்குலாம் எனக்கு பெயிண்ட் பண்ண தெரியாது. அதனால நான் இதில் டாட்டாக வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பூ ஃபெதர்ஸ் வர மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் அதே மாதிரியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது டிசைன் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ட்ரா பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா அது மேலே நீங்கள் ஏதாவது நேம் கூட எழுதி வச்சுக்கலாம். இல்லை ஸ்டிக்கர்ஸ் கூட ஏதாவது வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன்ஸ் கூட வாங்கி ஒட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பெயிண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ப்ரஷ்ஷு போடுறதுக்காக தான் நான் இது ரெடி பண்ணேன். நீங்கள் வேறு ஏதாவது கூட போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வேறு ஷேப்பில் ரெடி பண்ணால் போட்டு வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிராஃப்டோபியா கிரியேஷன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க கிராஃப்டோபியா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.